இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். இந்த செய்தியின் தலைப்பு சந்தேகப்படாத விசுவாசியாக இருக்க வேண்டும். 2026ஆம் வருடம் ஜனவரி 1 தேதியிலிருந்தே பல தேவ ஊழியர்கள் மூலம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. நாமும் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட பெற்றுக்கொண்டு விட்டோம். இப்பொழுது நம் முன் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், கிடைத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோம் என்பதுதான். பலர் ஆண்டவரை நம்பி அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. எல்லாமே நமக்கு சந்தோஷமாக திருப்தியாக கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புகிற நாம் சில நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது கலங்கி போய் விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் அற்ப விசுவாசிகள் என்று பெயர் வைக்கிறார். வேதாகமத்தில் அதற்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். கடலில் சீஷர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது சீஷர்களை நோக்கி இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருவதை பார்த்து பயத்தினால் அலறினார்கள். பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் முதலில் அவர்களை தைரியப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை போலவே கடலின் மீது நடக்க பேதுரு ஆசைப்பட்டார். ஆண்டவரும் அவருடைய ஆசையை நிறைவேற்ற அனுமதி கொடுத்தார். ஆனால் கடல் மீது நடந்து வந்த பேதுரு காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, ஆண்டவரே நீ ரட்சியும் என்று கத்த ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பேதுருவின் கையை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கூறினார். இந்த நிலைமைதான் இன்று பல விசுவாசிகளிடம் காணப்படுகிறது. என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நம்மை தைரியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் கையில் நாம் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்கிற உறுதியான விசுவாசம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். ஆனால் நாமோ சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பயந்து நடுங்குகிறோம். நம்மை பார்த்துதான் இந்த வருடம் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள் என்று. நாம் ஆண்டவர் மீதும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மீதும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நமக்கு பயமும் சந்தேகமும் வராது. மெய்யாகவே நாம் தேவனுடைய குமாரனின் காயப்பட்ட கரங்களில் வயப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது நாங்கள் பெறுகிற சந்தோஷத்தை விட வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தாமதமாகும் போது நாங்கள் படுகிற வேதனைகளும் கஷ்டங்களும் சந்தேகமான எண்ணங்களும் தான் அதிகமாக இருக்கிறது. ஆமா ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்று எங்களை தேற்றும் என்கிற விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையை எங்களுக்கு தாங்கப்பா. சந்தேகப்படுகிற விசுவாசிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. உறுதியான நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து உங்கள் மூலமா இந்த உலகத்திலே எங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்க தான் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்பவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பவர் நீங்க தான்ப்பா. ஆனால் காலதாமதங்கள் எங்கள் வாழ்க்கையில சந்தேக உணர்வுகளை கொண்டு வந்து விடுகிறது. அந்த சந்தேக உணர்வுகளை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டுவிட்டு முழு விசுவாசத்தை, நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து ஆண்டவரே உண்மையே பற்றி கொண்டு உம்மிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.